இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செபிச்சிவோட பேசிக். செபிச்சிவ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட்டர்வர்த்தும் பார்த்துக்கோங்க, செபிச்சிவும் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது பிஎல்டி யூஸ் பண்ணி பண்ணுறதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பிஎல்டி யூஸ் பண்ணும்போது ஒரே ஃபார்முலா தான். வி ஹாவ் டு யூஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால், எஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2/t இன்ட்டு என்ன பண்ணுவோம், 1 - z⁻−1 டிவைடட் பை 1 + z⁻−1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒரே ஃபார்முலா பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் ஃபைன் பண்ணாலே போதும். நிறைய ஸ்டெப்ஸ்லாம் போட்டு தேவையில்லை. நான் வீடியோவில் நிறைய ஸ்டெப்ஸ் போட்டிருந்தேன், அவ்வளோலாம் தேவையே இல்லை. நீ 2 to 3 ஸ்டெப்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணினா போதும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 ஸ்டெப் பண்ணினாவே போதும், எனக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஸோ ஓகேவா, பிஎல்டிக்கு இது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செபிச்சிவ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். செபிச்சிவ் மெத்தட் கேட்டால், நீ பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணுவேன். என்னோட வேல்யூ பைலினியரில் எப்படி பட்டர்வர்த்தில் எப்படி பண்ணியிருப்பேன்னு ஞாபகம் இருக்கா? பட்டர்வர்த்தில் லாக் ஆஃப் ஒரு வேல்யூ டிவைடட் பை லாக் ஆஃப் இன்னொரு வேல்யூ. லாக் ஆஃப் மேலே என்ன வேல்யூ போட்டிருப்பா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேலே எனக்கு ஸ்டாப் பேண்டோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன், கீழே எனக்கு எல்லாமே பாஸ் பேண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி. அங்கேயும் இங்கே ஸ்டாப் பேண்ட் பேராமீட்டர்ஸ், கீழே எல்லாமே பாஸ் பேண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன். கரெக்டாக? அதான் இங்கே இருக்கிற ஃபார்முலாவை தான் அங்கே போட்டிருப்பேன். பட் இதில் எனக்கு என்னன்னா, லாக் இருக்க வேண்டிய இடத்துல காஸ் ஹெச் இன்வர்ஸ்னு போட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ காஸ் ஹெச் இன்வர்ஸ் எப்படி கால்குலேட்டாக போடுது? காஸ் ஹெச் இன்வர்ஸ்னால் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் காஸ் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஹைப்போ ஹெச்ஒய்பின்னு இருக்கும், ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் நீ காஸ் அழுத்தினேன்னா காஸ் ஹெச் இன்வர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ லாக் இருக்க வேண்டிய இடத்துல காஸ் இன்வர்ஸும், லாக் இருக்க வேண்டிய இடத்துல காஸ் இன்வர்ஸ் பண்ணினா முடிஞ்சு போச்சு. இப்போது இதிலே நம்ம 2 மெத்தடில் பார்த்தோம். கரெக்டாக? நம்ம இதில் போடும்போது ஃபஸ்ட்லேயே எனக்கு இந்த 4 டைம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மெத்தடு, இந்த 4 டைம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மெத்தட்னு பார்த்தோம். இந்த 4 டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி போடுவேன். அதே மாதிரி இந்த 4 டைம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு டினாமினேட்டரில் சேஞ்ச் இருக்காது, நியூமரேட்டரில் மட்டும் எனக்கு அட்டென்யூவேஷன் இருக்காது. அட்டென்யூவேஷனுக்கு பதில் இந்த 2 டைம் இருக்கும். தேர்ஃபோர் எது பாஸ் பேண்டோ அது கீழே, ஸ்டாப் பேண்டோ அது மேலே. ஸ்டாப் பேண்ட் மேலே வந்திருக்கு, பாஸ் பேண்ட் கீழே வந்திருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் எனக்கு லாக் இருக்க வேண்டிய இடத்துல காஸ் ஹெச் இன்வர்ஸ் பண்ணினா முடிஞ்சிச்சு. பட்டர்வர்த்துக்கும் நான் சொல்லி அனுப்பிட்டேன். ஓகேவா? ஸ்டெப் 2 என்னன்னா, பட்டர்வர்த்தில் என்ன பண்ணியிருப்போம், ரவுண்டிங் ஆஃப் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? இங்கேயும் அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன். அப் டு நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணுவேன். பட்டர்வர்த்தில் மீதி என்ன பண்ணுவேன், ஹெச் ஃபைன் பண்ணுவேன் டேபிளர் பாக்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒமேகா-c ஃபைன் பண்ணுவேன், கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணி s/ωc ஃபைன் பண்ணி, s/ωc-யை எஸ் இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது ஹெச் s இருக்க வேண்டிய இடத்துல s/ωc-யை ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு அனலாக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நேம் வச்சுப்பேன். இது பட்டர்வர்த். இன் கேஸ் ஆஃப் செபிச்சிவ் ஏபின்னு ஃபைன் பண்ணுவேன். ஏபி ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா a × b. ஓகேவா? இங்கே a இருக்குது, இங்கே b இருக்குது. ரெண்டுமே எது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்க பாரு, ஒன்லி டீல்ஸ் வித் பாஸ் பேண்டோட வேல்யூவை டீல் பண்ணியிருக்கு. ஸோ ஓகேவா, எனக்கு பாஸ் பேண்ட் வேல்யூ மட்டும்தான் எனக்கு. இந்த ஏபி வந்து எனக்கு ஸ்டாப் பேண்ட் பேராமீட்டர்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே எனக்கு என்னென்னா பாஸ் பேண்ட் பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்க்கலாமா எப்படி நான் சொல்கிறேன்னு? இது ரெண்டும் பாஸ் பேண்டுடைய பேராமீட்டர்ஸ். அடுத்தது இதில் பாரு, இதுக்கு என்ன ஃபார்முலா டிஃப்ரென்ஸ்னால், சாரி இங்கே நான் ப்ளஸ் போட மறந்துட்டேன். இங்கே எனக்கு ப்ளஸ் வரும், இங்கே எனக்கு நியூ 1/n நியூ மைனஸ் நியூ பவர் -1/n ஹோல் டிவைடட் பை 2. இங்கே எனக்கு ப்ளஸ் வரும். ஓகேவா? இதில் ஓகேவா? பட் எனக்கு இது உனக்கு தெரியும், கொஷனில் கொடுத்துருவான். பட் இதன் கொஷனில் கொடுக்க மாட்டானே. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா தான் இங்கே இருக்கு பாரு, எப்சிலான் இன்வர்ஸ் ப்ளஸ் √1 - ε². இந்த எப்சிலானும் என்ன பேராமீட்டர், பாஸ் பேண்டோட பேராமீட்டர். கரெக்டாக? ஸ்டாப் பேண்ட் பேராமீட்டர் வந்து என்னது, லாம்டா. தேர்ஃபோர் இதை எடுக்கலாம், இது பாஸ் பேண்ட் பேராமீட்டர். ஸோ இதை மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ இதுவும் பாஸ் பேண்ட் பேராமீட்டர்ஸ். இதுலேயும் எனக்கு ஃபஸ்ட்டு மாடலில் கேட்டாங்கன்னா எப்சிலான் ஃபைன் பண்ணவே மாட்டேன். அப்போ எனக்கு எப்சிலான், அப்போ இங்கே எனக்கு தெரியாது. அப்போ இப்போ எப்சிலானுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். எப்சிலானுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஃபஸ்ட்டு மெத்தடில் கேட்டாங்கன்னா என்ன எனக்கு தெரியும், α/p தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு இந்த பேராமீட்டர். விச் பேராமீட்டர்? பாஸ் பேண்ட் பேராமீட்டர். அப்போ இந்த α/p ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியுதா? எல்லாமே பாஸ் பேண்டுடைய பேராமீட்டர்ஸ் தான் வந்திருக்கு. இது பாஸ் பேண்டுடைய ஃப்ரீக்வன்சி. இப்போ இது வேணும்னா உனக்கு பாஸ் பேண்டுடைய 2 வேல்யூ மேக்ஸிமம் அலவன்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு மெத்தடில் கொடுத்துருந்தாங்கன்னா. ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்சிலான் வராது. தேர்ஃபோர் நீ எப்சிலான் ஃபைன் பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு செகண்ட் மெத்தடில் கேட்டிருக்காங்க இப்படின்னா, நான் டேரெக்டாக அங்கேயே எப்சிலான் ஃபைன் பண்ணுவேன். தேர்ஃபோர் என் ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது எனக்கு ஸ்டெப் 3. ஏபி ஃபைன் பண்ணுவேன் யூஸிங் திஸ் வேல்யூஸ். ஏபி ஃபைன் பண்ணினா முடிஞ்சிச்சு. இதுக்கு இதை மட்டும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 3 அதுக்காச்சும் ஞாபகம் இருக்கணும் உனக்கு ஃபார்முலா. இந்த டேபிளர் காலம் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். பட் இதுக்கு டேபிளர் காலம் எதுவுமே ஞாபகம் இருக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா செபிச்சிவோட போல்ஸ் கண்டுபிடிப்பேன். எப்படி போல்ஸ் கண்டுபிடிப்பேன்னா, ஒரே ஒரு ஃபார்முலா. நீ ஆல்ரெடி போன ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சேன்னா ஏபி கண்டுபிடிச்சிருப்பேன். கரெக்டாக? அந்த ஏபி கூட ஏ கூட காஸ் πkவையும் பி கூட
சாரி பி கூட ஜே சைன் 5Kவையும் ஆட் பண்ணிக்கோ. இந்த 5K உடைய வேல்யூ உனக்கு தெரியாதே. ஸோ 5Kக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. 5Kக்கு ஃபார்முலா π/2 ப்ளஸ் 2K minus 1 divided by 2n into pi. இதில் என்னோட வேல்யூ இங்கே இருக்குது. என்னோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருவான் கரெக்டாக. எப்போயுமே கொஷினில் வந்து ஒரு செகண்ட் கொஷினில் இதில் என்னோட வேல்யூ கொடுப்பானா? இல்லை, என்னோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருவானுங்க. ஆமாம், இல்லை நம்ம தானே ஃபைன் பண்ணுவோம். என்னோட வேல்யூன்றது ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். தர்ஃபோர் இதில் என்னோட வேல்யூ எனக்கு ஆர்டர் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. பட் கேவோட வேல்யூ என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து n-1 ரேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோட வேல்யூ 3ன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயேன். 0 1 2 கேக்கு சப்ஸ்டியூட் பண்ணும். k is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ண s of 0 ஃபைன் பண்ணி s of 1 ஃபைன் பண்ணி s of 2 ஃபைன் பண்ணு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டர் ஃபைன் பண்ணுவேன். அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டர் ஃபைன் பண்ணுவேன். அவ்வளோதான். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு ஆட் பண்ணினா உனக்கு என்ன கிடச்சிரும்? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் தான் உனக்கு என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். கரெக்டாக? அதுதான் h of s சம்திங் நினைக்கிறேன். இதை மட்டும் பாரு. டினாமினேட்டர் வேணும்னா என்ன பண்ணுன்றது டினாமினேட்டர் நெக்ஸ்ட் டினாமினேட்டர் ஃபைன் பண்ணுவேன். அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டர் ஃபைன் பண்ணுவேன். நியூமரேட்டர் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? டினாமினேட்டர் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணுவேன். அதே மாதிரி இமேஜினரியில் இருந்துச்சுனாலும் அது இமேஜினரி வேல்யூ டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணிப்பேன். அதாவது ரியல் பார்ட் தனியாக ஸ்கொயர் பண்ணுவேன், இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்கொயர் பண்ணுவேன். அவ்வளோதான் டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும். எனக்கு நியூமரேட்டர் வேணும்னா டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிருப்பியா இல்லையா? அந்த டினாமினேட்டரில் அதுதான் இங்கே இருக்குது பாரு. நியூமரேட்டர் வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் என் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். என் வேல்யூ டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதுனால இஃப் என்னோட வேல்யூ ஆடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன, ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொஸ்டின் நான் என்னோட வேல்யூ 3ன்னு ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு ஆட் கண்டிஷன். அப்போது டினாமினேட்டரில் எனக்கு எந்தெந்த இடத்துல எஸ் இருக்கோ அதை மட்டும் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு நியூமரேட்டர் கிடச்சிரும். இதுவே என்னோட வேல்யூ ஈவனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு இருக்குது. விச் மீன்ஸ் தட் நான் s is equal to 0 டினாமினேட்டரில் s is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 1 divided by epsilon ஸ்கொயரால் அந்த டேர்மை டிவைட் பண்ணி எழுதணும். இந்த டேர்மால் ஹோல் வேல்யூவை டிவைட் பண்ணி எழுதணும். டிவைட் பண்ணி எழுதுனா எனக்கு நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக கிடச்சிரும். நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக கிடச்சதை எடுத்து நீ ஒரே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக போட்டினா இது ஸ்டெப்பு. அடுத்தது உனக்கு என்ன கொடுத்துருவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன பண்ணுவேன் ஞாபகம் இருக்கா? இன்கேஸ் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன பண்ணுவேன்? 2/t 1 minus z inverse divided by 1 plus z inverse. பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ பட்டர்வர்த்துக்கும் செபிச்சிவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பட்டர்வர்த்தில் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணியிருப்பேன்னா n வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்பேன், ரவுண்ட் ஆஃப் தி n வேல்யூ பண்ணியிருப்பேன், தேர்ட் வேல்யூ டேபிளர் காலம் எடுத்துக்கோ, அந்த டேபிளர் காலம்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூக்கு மாற்றி எழுது. ஃபோர்த் என்ன பண்ணியிருப்பேன்? h of s ஃபைன் பண்ணியிருப்பேன். ஃபிஃப்த்து என்ன பண்ணியிருப்பேன்? சரி, இதுலேருந்து ஹெச் ஆஃப் எஸ் ஃபைன் பண்ணுவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன்? ஒமேகா சி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுவேன். அடுத்தது எஸ் பை ஒமேகா சியை எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் பை ஒமேகா சியை ரீப்ளேஸ் பண்ணுவேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ரீப்ளேஸ் ஆகும்போது எனக்கு புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் லீட் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹெச்ஏ ஆஃப் எஸ். நீ ஹெச் ஆஃப் எஸ்ன்னு வச்சாலும் தப்பில்லை. இதுதான் உனக்கு பட்டர்வர்த்தில். அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவேன்? பிஎல்டி கேட்டிருந்தாங்கன்னா பிஎல்டி அது பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். இதுவே எனக்கு செபிச்சிவு கேட்டிருந்தாங்க என்ன ப்ரொசீஜர்? என் வேல்யூ ஃபைன் பண்ணுவேன். இங்கே என் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு லாகு, இங்கே என் வேல்யூ பண்ணுறதுக்கு காஸ் ஹெச் இன்வர்ஸ். ஸ்டெப் 1 புரிஞ்சிச்சா? ஸ்டெப் 2 என்ன? ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். ஸ்டெப் 3 என்னன்னா இந்த டேபிளர் காலம் மனப்பாடம் பண்ணுற வேலை செபிச்சிவுக்கு கிடையாது. செபிச்சிவில் என்னென்னா ஏபி ஃபைன் பண்ணுவேன். ஏக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் இந்த ரெண்டுமே எனக்கு என்ன பாஸ் பேண்ட் பேராமீட்டர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரெண்டுமே பாஸ் பேண்ட் பேராமீட்டர் தான். ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு டேர்ம் ஒன்று இருக்கும், அதில் மியூன்னு இருக்கும். மியூவும் எனக்கு எப்சிலானை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எப்சிலான்ன்றது ஒரு பாஸ் பேண்ட் பேராமீட்டர். அந்த எப்சிலானும் எனக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆல்ஃபா பின்றதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரி, ஓகேவா? இது வரைக்கும் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன பார்த்தோம்? எனக்கு எஸ் ஆஃப் கே அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை பார்த்தோம். எஸ் ஆஃப் கே ஃபைன் பண்ணோம். எஸ் ஆஃப் கே ஃபைன் பண்ணோம். அது வந்து ஏ காஸ் சை ஆஃப் கே மைனஸ் பி சைன் சை ஆஃப் கே அப்படின்றது ஒரு ஃபார்முலாஸ் ஃபைன் பண்ண. இங்கே ஜேவை விட்டுட்டேன்னா ஜே, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா சை ஆஃப் கேக்கு ஒரு ஃபார்முலா. சை ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு π/2. அடுத்தது என்ன? 2k minus 1/n பை அப்படின்ற ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்தது என்ன? ஃபிஃப்த் ஸ்டெப்பு டினாமினேட்டர் ஃபைன் பண்ணு. சிக்ஸ்த் ஸ்டெப்பு நியூமரேட்டர் ஃபைன் பண்ணு. நியூமரேட்டர் வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் n வேல்யூ. இஃப் n is equal to odd then my numerator should be டினாமினேட்டரில் s is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. இஃப் n is equal to even then my denominator should be s is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணு டினாமினேட்டரில். அது இல்லாமல் நீ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பை தி ஃபேக்டர் 1/epsilon ஸ்கொயர் 1/epsilon ஸ்கொயரால் டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணிதுக்கப்புறமா என்ன பண்ணுவா அப்படின்னு நான் சொல்கிறேன். டிவைட் பண்ணதுக்கப்புறமா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு போட்டினா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு.
அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா?